சௌச்சௌ கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா. ஒரு மீடியம் சைஸ் சௌச்சௌ எடுத்து நல்லா கழுவிட்டு தோல் சீவி 2ஆக கட் பண்ணி உள்ளே இருக்க விதையை எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். 1 டம்ளர் பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூட 2 பல் பூண்டு, 6-7 சின்ன வெங்காயம், கட் பண்ணி வச்சுருக்க சௌச்சௌ, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கணும். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், 3 சின்ன வெங்காயம், 1 பல் பூண்டு, 1 பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். தண்ணி ஊற்ற தேவையில்லை. வேக வச்சிருந்த பருப்பும் காயும் நல்லா வெந்துருந்துச்சு. அது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காயும் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கணும். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு இதை தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருகப்பில், வரமிளகா போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இறக்கி வச்சுருக்க கூட்டில் சேர்த்தோன்னா சூப்பரான டேஸ்டியான சௌச்சௌ கூட்டு ரெடி. எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.